விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் 12வது சுற்று வாக்கு எண்ணிக்கையிலும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை பெற்றிருக்கிறார். மொத்தமாக அவர் இதுவரைக்கும் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பது 76,693 உள்ளது. பாமக வேட்பாளர் சி அன்புமணியினுடைய அந்த வாக்குகள் 33,053 உள்ளது. நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா 6,422 வாக்குகளை பெற்றிருக்கிறார். மொத்தமாக 20 சுற்றுகளாக இந்த வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் இதுவரை 12 சுற்றுகள் எண்ணப்பட்டுள்ளன. அதில் 76,693 வாக்குகளை பெற்றிருக்கிறார் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி அன்புமணி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளின் விவரங்களையும் நாம் பார்க்கிறோம். அதன்படி 33,053 வாக்குகளை பெற்றிருக்கிறார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளின் விவரங்களையும் நாம் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விக்கிரவாண்டியிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இப்ப வாக்கு எண்ணிக்கை 12 சுற்றுகள் நடைபெற்றிருக்கின்றன. இன்னும் எவ்வளவு நேரம் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தெரிய வரும்? வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்பதை எப்போது அறிவிப்பார்கள்? 12வது சுற்று வாக்கு எண்ணிக்கையுடைய முடிவுகள் தற்பொழுது வந்திருக்கிறது. குறிப்பாக திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறார். ஏறக்குறைய 43,640 வாக்குகள் 12 சுற்றுகள் முடிவிலையும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வைத்து வருகிறார். மொத்தமாக திமுக வேட்பாளர் இந்த 12 சுற்றுகள் முடிவில் 76,693 வாக்குகளையும், பாமக வேட்பாளர் சி அன்புமணி 33,053 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிட்ட மருத்துவர் அபிநயா 6,422 வாக்குகளையும் 12 சுற்றுகள் முடிவில் பெற்றிருக்காங்க. 13வது சுற்றுடைய வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய இன்னும் 8 சுற்றுகளுடைய வாக்குகள் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 70,000 வாக்குகளுக்கு மேல் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை பணி தீவிரமாக, அதாவது வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்குள் அனைத்து சுற்றுகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரியாக ஒரு 2 மணி அளவில் யார் வெற்றி அடைந்தார், விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏறக்குறைய அன்னியூர் சிவா தொடர்ந்து 12 சுற்றுகளையும் முன்னிலை வைத்து வருகிறார். 13வது சுற்றுலையும் அவர்தான் முன்னிலை வைத்து வருகிறார். 43,640 வாக்குகள் ஏறக்குறைய முன்னிலை வைத்து வருகிறார். இன்னும் 8 சுற்றுகள் மட்டுமே எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. 8 சுற்றுகளுடைய வாக்குகள் ஏறக்குறைய ஒரு 70 முதல் 75,000 வாக்குகள் தான் இதுவரை எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து எண்ணக்கூடிய பணி வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கோளாறு ஏற்பட்டது. அந்த கோளாறை சரி செய்து மீண்டும் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்று வருகிறது. அபிநயா. கோகுல், முக்கியமா இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குவாதங்களோ அல்லது ஆட்சேபனைகளோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதுவும் இல்லாமல்